வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு மே 2026 வெளியிடும் தேதிகள் குறித்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே ஒரு சில ஊடக தளங்களில் செய்திக்குறிப்பு வெளியானது. அதாவது 10th 11th ரிசல்ட்டு மே 20ஆம் தேதின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை 10 டே ஷெடியூல் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 2nd வீக்கே வந்துடும். சரிங்களா? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி காலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் மதியம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு முடிவுகள் வெளியிட திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ உடனுக்குடன் 10th 11th பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, 11th எப்படி ரிசல்ட் வரும்னு கேட்குறீங்க. ரெகுலர் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் தான். 12th பார்த்தீங்கன்னா 11th ஃபெயில் ஆகிருப்பாங்களா அரியர் பசங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எழுதிட்டு 11th பப்ளிக்கு எழுதியிருப்பாங்க அரியர் எக்ஸாம். அவங்களுக்கான ரிசல்ட்டை தான் நான் சொல்கிறேன், அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ 10th 11th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன். மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சற்று முன்பு கிடைத்த மிக முக்கியமான செய்திகள் என்னவென்றால், தமிழ்நாடு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 2026 ரிசல்ட்டு தேதி பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மாணக்கர்கள் www.tnresult.nic.in மற்றும் www.dgtngovernment.in ஆகிய இணையதளங்களில் அறியலாம். மேலும் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்கிற தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. இப்போ ரிசல்ட்டை நீங்கள் இந்த வெப்சைட்லையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சில ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நான் காட்டுறேன். ஸோ இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு ஷூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 10th 11th முன்கூட்டியே கன்ஃபார்ம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட் ரிலேட்டாக தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வ தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியாகும் துல்லியமான தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவிக்கப்படவில்லை. டென்டென்டிவாக பார்த்தீங்கன்னா என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு வெளியிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு ஒரு சில செய்தி தளங்களில் மே முதல் வாரத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வெளியானது. அதே மாதிரி ஊடக தளங்கள்லையுமே 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியிடப்படலாம். மே 9ஆம் தேதி சனிக்கிழமை. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டு 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டடாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரிசல்ட்டு பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சீக்கிரமாக ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு மே 2வது வாரத்தில், அதாவது மே 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஆனால் இப்போ தகவலின்படி மே 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.